அன்பு வணக்கம். பாபநாசம் பட வரிசையில் ஜீத்து ஜோசப் இயக்கிய நெரு அப்படிங்கிற மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். நெரு அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். இந்த படம் 2023 வெளிவந்திருக்கு. இந்த கதை சாரா அப்படிங்கிற ஒரு பார்வையற்ற பெண்ணை பற்றியது. சாராவுக்கு 12 வயது வரை கண்கள் நன்றாக தெரிந்து கொண்டு தான் இருந்தது. 12 வயதுக்கு மேலே பார்வையை அவ இழந்துட்டா. சாராவின் அம்மா பர்வீன் கணவன், அதாவது சாராவின் அப்பா, கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து இறந்து போகிறார். முகமது என்பவரை காதலித்து 2வது திருமணம் செய்து கொண்டாள் சாராவின் தாயாரான பர்வீன். முகமது ஏற்கனவே திருமணமானவர். அவருக்கு முதல் மனைவியும் 2 வளர்ந்த மகன்களும் உண்டு. முகமது தனது 2வது மனைவி பர்வீனின் மகள் சிறுமி சாராவை மிக அன்பாக ஆசை மகளாக வளர்த்து வருகிறார். முகமது ஒரு கைதேர்ந்த சிற்பி, களிமண் சிலைகளை செய்வதில் வல்லவர். சாரா தனது வளர்ப்பு தந்தை முகமதுவுடன் சிறு வயதிலிருந்து சிலைகளை செய்ய கற்றுக்கொண்டாள். பார்வையற்ற சாரா ஒருமுறை தொட்டு பார்த்தாலே முகங்களை தத்ரூபமாக சிலையாக வடித்து செய்து விடுவாள். சாராவுக்கு இப்போது 19 வயதாகிறது. ஒரு மாலை பொழுது சாராவும் அவளது பெற்றோர்களும் வீட்டு வேலைக்கார பெண்ணும் வீட்டு வாசலில் நின்றபடி பேசி கொண்டிருந்தனர். அப்போது சாராவின் பெற்றோர்களான முகமதுவும் பர்வீனும் நாளைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு. சாராவை பார்த்து கொள்ளும் வேலைக்கார பெண்ணும் உடனே சொல்கிறாள், நானும் நாளைக்கு காலையில் பேங்க்குக்கு போகணும் அப்படின்னா. பார்வையற்ற தனது மகள் சாராவை வீட்டில் தனியாக இருக்க விட்டு செல்ல வேண்டுமே என்று அவர்கள் பேசி கொண்டிருந்தனர். அப்போது இவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கேட்டபடியே உள்ளே வருகிறான் மைக்கேல் என்ற பணக்கார இளைஞன், கேட்டை திறந்தபடி. இந்த மைக்கேல் சாராவின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு இளைஞன் ஜான் என்பவனின் நண்பனாம். வந்த மைக்கேல் ஜானின் வீடு எது என்று கேட்க வந்தான். அன்று அந்த மைக்கேல் நீல நிற விலை உயர்ந்த காரில் வந்திருந்தான். மைக்கேல் மும்பையை சேர்ந்த மிக பணக்கார ஒரு பிஸ்னஸ் மேனின் ஒரே மகன், பல கோடிக்கு ஒரே வாரிசு. இந்த பார்வையில்லாத அழகான இளம்பெண் நாளை காலை தனியாக இருக்கப் போகிறாள் என்பதை அப்போது கேட்டறிந்து கொண்டான் அந்த மைக்கேல். இத்தனைக்கும் மைக்கேலுக்கு விரைவில் திருமணம் நடக்க இருந்தது. தன் நிச்சயத்துக்கு தான் நண்பன் ஜானை அழைக்க வந்திருந்தான் அந்த மைக்கேல். நண்பன் ஜானின் வீட்டின் மாடி அறையில் அன்று இரவு வேண்டுமென்றே தங்குகிறான் மைக்கேல். பக்கத்து வீட்டின் ஜன்னல் வழியாக அந்த பார்வையற்ற சாராவை தொடர்ந்து கவனித்தபடியே இருந்தான் மைக்கேல். இந்த சாராவை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வெறி அவனுக்கு தோன்றியது. பார்வையில்லாத பொண்ணுதானே, எப்படி என்ன அடையாளம் காட்டுவாள் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு. மனதுக்குள் திட்டம் தீட்டுகிறான். மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை நண்பன் ஜான் சர்ச்சுக்கு சென்று விட்டான். நண்பனின் வீட்டை விட்டு கிளம்பிய மைக்கேலோ தனது கம்பெனி டிரைவரிடம் வேறு ஒரு காரை உடனே அங்கு கொண்டு வர சொல்லி இருந்தான். டிரைவர் வேறு ஒரு கருப்பு நிற காரை அங்கு கொண்டு வந்தான். உடனே மைக்கேல் தான் வந்திருந்த அந்த நீல நிற காரையும் தனது செல்போனையும் அந்த டிரைவரிடம் கொடுத்து தனது அந்த நீல காரை செல்போனுடன் ஒரு ரிசார்ட்டுக்கு கொண்டு போக சொல்லியிருந்தான். அந்த டிரைவர் மைக்கேலின் செல்போனுடன் அந்த ரிசார்ட்டுக்கு பயணப்படுகிறான். இப்போது மைக்கேல் தனது நீல நிற காருடன் டிரைவருடன் அந்த ரிசார்ட்டுக்கு போனதாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்கனவே ரிசார்ட்டை புக் செய்து வைத்திருந்தான் மைக்கேல். ஆனால் உண்மையில் மைக்கேல் டிரைவர் கொண்டு வந்த மற்றும் ஒரு கருப்பு நிற காரில் உட்கார்ந்தபடி அங்கேயே தெருவில் காத்திருக்கிறான். சாராவின் வீட்டிலிருந்து சாராவின் பெற்றோர்களும் அந்த வேலைக்கார பெண்ணும் சென்றவுடன் மைக்கேல் தனது கைகளில் கர்ச்சீப்பை கட்டிக்கொண்டு சாராவின் வீட்டு மொட்டை மாடிக்கு ஏறி சென்று வீட்டுக்குள் நுழைந்தான். சத்தமில்லாமல் காத்திருந்தான். அப்போது அந்த பார்வையற்ற சாரா குளிக்க செல்கிறாள். குளித்துவிட்டு அவள் வெளியில் வருவதற்குள் தடயமில்லாமல் சாராவை கற்பழிக்க தகுந்த பாதுகாப்பு கருத்தடை ஏற்பாடுகளுடன் காத்திருக்க ஆரம்பிக்கிறான் மைக்கேல். சாரா குளித்து முடித்து வெளியில் வந்தவுடன் கூர்மையான ஆயுதத்தை வைத்து அவளை மிரட்டி கொன்று விடுவதாக கூறுகிறான். அவளை பலாத்காரம் செய்து விடுகிறான் மைக்கேல். சாரா உதவியற்ற நிலையில் பயத்தில் அவனது முகத்தை தடவி பார்த்து மனதில் பதிந்து கொண்டாள். மைக்கேல் தனது காரியம் முடிந்தவுடன் காரில் பறந்து சென்று விடுகிறான்.
சாரா பயந்தபடி அழுதபடி இருந்தாள். வீடு திரும்பிய சாராவின் பெற்றோர்கள் பார்வையற்ற சாராவை சீரழித்தவனை சும்மா விடக்கூடாது என்று முடிவு செய்தனர். போலீசில் கேஸும் கொடுத்து விடுகின்றனர். சாராவும் போலீசாரிடம் தான் தொட்டு உணர்ந்த அந்த மைக்கேலின் முகத்தை அப்படியே களிமண் சிலையாக வடித்து காட்டுகிறாள். அந்த முகம் முன்பு பக்கத்து வீட்டுக்கு வந்த ஜானின் நண்பனான அந்த மைக்கேலின் முகத்தைப் போலவே இருந்தது என்று சாராவின் பெற்றோர்கள் கண்டுபிடித்து விட்டனர். உடனே போலீசில் சாட்சி சொல்லிவிட்டனர் சாராவின் பெற்றோர்கள். மைக்கேலின் நண்பன் ஜானை விசாரித்த போலீசார் மைக்கேலை தேடி அவனை ஏர்போர்ட்டில் வைத்து அரெஸ்ட் செய்து விட்டனர். மைக்கேலின் பணக்கார பெற்றோர்கள் மும்பையில் இருந்து பறந்து வந்து மகனை காப்பாற்ற அந்த ஃபேமஸான டிஃபென்ஸ் லாயர் அட்வொகேட் ராஜசேகரை தன்னுடைய மகனுக்காக வாதாட உடனே ஏற்பாடு செய்து விடுகின்றனர். அந்த மைக்கேலின் லாயர் ராஜசேகரின் மகள் பூர்ணிமாவும் ஒரு கைதேர்ந்த லாயர்தான். மைக்கேலின் பெற்றோர்கள் தனது மகனை காப்பாற்ற மேலும் சாராவின் தந்தை முகமதுவுக்கு நஷ்ட ஈடாக பல லட்சம் பணத்தை கொடுப்பதாகவும் தனது மகன் மைக்கேல் மீது போடப்பட்டுள்ள அந்த பலாத்கார கேஸை உடனே வாபஸ் வாங்கும்படியும் ஆட்களை அனுப்பி கேட்கின்றனர். ஆனால் சாராவின் பெற்றோர்கள் மசியவில்லை. மைக்கேலுக்கு நிச்சயமாகியிருந்த அந்த பணக்கார சம்பந்தமும் கைவிட்டு போகிறது. திறமையான அட்வொகேட் ராஜசேகர் வாதாடியதில் முதலில் மைக்கேலுக்கு பெயிலும் கிடைக்கிறது. வெளியில் வந்த மைக்கேல் சாராவையும் அவளது பெற்றோர்களையும் அடித்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுகிறான். பார்வையற்ற சாராவின் பெற்றோர்கள் வைராகியத்துடன் மேல்முறையீடு செய்தனர். இந்த முறை சந்தர்ப்பவசத்தினால் நேர்மையான திறமையான லாயர் விஜயமோகன் சாராவுக்கு ஆதரவாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக கேஸில் ஆஜராக இருந்தார். பணத்தை எதிர்பார்க்காமல் பார்வையற்ற சாராவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் முழு மூச்சாக உழைக்கிறார் விஜயமோகன். விஜயமோகனின் அசிஸ்டண்டாக அஹானா என்ற இளம் பெண் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாள். அஹானா லாயர் விஜயமோகனுக்கு கேஸில் வாதாட சாட்சியங்களை திரட்டித்தர ஆரம்பிக்கிறாள். மைக்கேலுக்கு வாதாடும் டிஃபென்ஸ் லாயர் ராஜசேகர் சரியான தந்திரக்காரன். சாரா கற்பழிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த நாள் அந்த நேரம் மைக்கேல் தன் நண்பர்களுடன் வேறு ஊரில் ரிசார்ட்டில் தங்கியிருந்ததாக சொல்லுகிறார் அந்த லாயர் ராஜசேகர் நிரூபிக்கவும் செய்கிறார். பணக்காரனான மைக்கேலுக்காக சாட்சி சொல்ல அவனுடைய நண்பர்கள் காத்திருந்தனர். தங்களுடன் தான் அப்போது ரிசார்ட்டில் பார்ட்டியில் மைக்கேல் இருந்ததாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக பொய் சாட்சி சொல்கின்றனர். மைக்கேலின் டிரைவரும் தான் நீல நிற காரில் மைக்கேலை ரிசார்ட்டுக்கு கொண்டு போய் விட்டதாக சாட்சி சொன்னான். மைக்கேலின் செல்போன் சிக்னலும் ரிசார்ட்டுக்கு சென்றதாக தான் காட்டியது. சாட்சியங்கள் சாராவுக்கு எதிராக இருந்தது. மைக்கேலின் லாயர் அந்த ராஜசேகர் மேலும் வீடியோ ஆதாரமாக அதே நேரத்தில் மைக்கேல் வெளியூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் அப்போது உணவு சாப்பிடுவது போன்று ரெக்கார்ட் ஆகியிருந்த ஒரு வீடியோவை போட்டு சாட்சியாக காட்டுகிறார். லாயர் ராஜசேகர் மைக்கேலுக்காக திறமையாக வாதாடினார். அவருக்கு உதவியாக தொடர்ந்து அவரது மகள் லாயர் பூர்ணிமாவும் உடனிருந்து கொண்டிருந்தாள். அந்த பூர்ணிமா ஒரு காலத்தில் அந்த நேர்மையான லாயர் விஜயமோகனை காதலித்தவள். சாராவின் லாயர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரான விஜயமோகனால் எதையுமே நிரூபிக்க முடியவில்லை. மைக்கேல் சாட்சியங்களை தயாரித்து வைத்து கொண்டல்லவா தவறு செய்திருக்கிறான். இவ்வளவு கேடியான அந்த மைக்கேலின் கடந்த காலத்தை பற்றியும் ஆராய்கிறார் விஜயமோகன். அதன்படி மைக்கேல் ஏற்கனவே தனது 21வது வயதில் மும்பையில் இதே போன்ற ஒரு இளம்பெண்ணை பலாத்காரம் செய்த வழக்கில் பணத்தினால் சாட்சியங்களை இப்படி மாற்றி கேஸில் இருந்து எளிதில் விடுதலையாகி இருந்தது தெரிந்தது விஜயமோகனுக்கு. மேலும் சாரா கற்பழிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தனது ஹோட்டலில்தான் மைக்கேல் உணவு சாப்பிட்டதாக வீடியோ ஆதாரங்களை தயாரித்து வழங்கிய அந்த ஹோட்டல் ஓனரை போலீசாருடன் சென்று மிரட்டி கேட்கிறார் சாராவின் லாயர் விஜயமோகன். அந்த ஹோட்டல் ஓனர் அது ஃபேக் வீடியோதான் என்பதை ஒப்புக்கொண்டார். கடைசியில் சம்பவம் நடந்து முடிந்து 8 மாதங்கள் ஆகிவிட்டது. அன்று ரிசார்ட்டுக்கு டிரைவர் ஓட்டிச் சென்ற அந்த நீல நிற காரில் மைக்கேல் செல்லவே இல்லை என்பதை சாலையில் பதிவாகி இருந்த ஒரு ரியல் வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரத்தை சேகரித்து பெற்று விஜயமோகன் தனது கேஸில் சாராவுக்கு சாதகமாக நிரூபித்து காட்டுகிறார். கடைசியாக பார்வையற்ற சாரா அந்த மைக்கேலின் முகச்சாயலுடன் சிலையை செய்யவே இல்லை.
அது அவளின் அப்பா முகமது செய்த சிலைதான். அவர் பணத்துக்காக தான் மைக்கேலின் முகத்தை போன்று சிலை செய்து கொடுத்தார் என்று கேஸில் வாதாட ஆரம்பிக்கிறார் அந்த லாயர் ராஜசேகர் மைக்கேலுக்கு சாதகமாக. சில நிமிடங்கள் தொட்டு பார்த்து முகத்தை சிலையாக வடிக்கும் தனது திறமையை கோர்ட்டில் வைத்து சாரா அப்போதே நிரூபித்து காட்டுகிறாள். இப்போது உண்மை வெளிவருகிறது. திட்டமிட்டு சதி செய்து பார்வையற்ற பெண்ணை பலாத்காரம் செய்த மைக்கேலுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்துவிட்டது. உண்மையே வென்றது. பார்வையற்ற சாரா தனக்காக வாதாடிய வக்கீல் விஜயமோகனை தொட்டு பார்த்து நன்றி சொன்னாள். நன்றி.